வணக்கம் திரு வள்ளிநாயகம், எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. நேற்று நிச்சயமா முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரிசையா நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல பல சட்ட ரீதியான கேள்விகளை அவர் எழுப்புறாரு. அதுல ஒன்னொன்னா உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்டுக்க விரும்புறேன். முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் தான் இன்னும் தலைமைச் செயலாளர் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதற்கான அவர் காரணம் சொல்லக்கூடியது, எனக்கான டிரான்ஸ்பர் ஆர்டரோ என்ன பணியில இருந்து நீக்கிட்டதான ஆர்டரோ எனக்கு இன்னும் வரல. அதை வச்சு பார்க்கும்போது நான் தான் இன்னும் தலைமைச் செயலாளர்ன்றத சொல்றாரு. அவர் இன்னும் தலைமைச் செயலாளராக தொடரக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? சர்வீஸ் ரூல்ஸ்ல அப்படி ஏதாவது இடம் இருக்கிறதா திரு வள்ளிநாயகம்? அதாவதுங்க, ஒரு பதவியில இருக்கிற ஒருவருக்கு பதிலாக இன்னொரு பதவியில அமர்த்தின பின்பு இன்னும் நான் பதவியில நீடிக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், சட்டம் தெரிந்தவர், அத்தனை துறைகளையும் கடந்து சீஃப் செக்ரட்டரி இருக்கிறவர் பேசுறாரு சொன்னார்னா அவருக்கு சட்டம் தெரியவில்லை என்றுதான் சொல்லணுமே தவிர அவர் சொல்றதுக்கு அந்த கேள்விக்கே இடமில்லை. அதாவது எனக்கு ஆர்டர் வரல, சப்போஸ் நான் உதாரணம் சொல்றேன், ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் அவருக்கு போகுது, அவர் ரிசீவ் பண்ணல, அல்லது வந்து அவர் ஃபாரின்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அல்லது வந்து ஹீ இஸ் இன் டெல்லி, இங்க ரிசீவ் பண்ணல, அதனால நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நீ வாங்குறதுக்கு வெயிட் பண்ணணுமா? அதாவது சட்டப்படி ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவு வந்து செல்லாது என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை. அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி இது உத்தரவு தவறு அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட்டு இந்த உத்தரவு எனக்கு வரல அதனால கண்டினியூன்னு சொல்றது வந்து அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு முன்னுக்கு முரணான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசக்கூடிய பேச்சு அல்ல அது. சட்டம் அப்படி சொல்வதில்லை. ரைட். சோ அவர் இன்னும் தலைமைச் செயலராக தொடர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. ரைட். நான் அடுத்ததா கேட்க விரும்பக்கூடிய விஷயம், அவர் இந்த வருமான வரித்துறை சோதனையுடைய ப்ராசஸ் குறித்தே சில கேள்விகள் எல்லாம் எழுப்புறாரு. உதாரணத்துக்கு அந்த தேடுதல் வாரண்ட்ல, அந்த ஆணையில வந்து என்னுடைய பேரே இல்ல, சர்ச் வாரண்ட்ல என்னுடைய பேரே இல்லாம என் வீட்டுல எப்படி சர்ச் பண்றாங்க, என்னுடைய மகன் பேர் தான் இருக்கு, அப்போ நான் வந்து இதுல சம்பந்தப்படவே இல்லை அப்படிங்கறது, அப்போ என் மேல என்ன எப்படி சர்ச் பண்ண முடியும், என்ன எப்படி வீட்டு காவல்ல அவங்க வைக்க முடியும், இப்படி பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்புறாரு. இது குறித்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த வருமான வரித்துறைக்கான சட்டங்கள் என்ன சொல்லுது, இதற்கான உரிமை வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறதா? அதாவது சர்ச் 132 133A போகும்போது சர்ச் அண்ட் ரைடு வரும்போது என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹேவ் பீன் மேட். அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் அதர் கோர்ட்ஸும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வழிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. இவர் நுழையும் போது அதாவது இவரை பெர்சனலா பரிசோதனை பண்ணதுக்காக வாரண்ட் பிறப்பிக்கப்படலை. ராம்மோகன் கயிறு கத்தி வச்சிருக்காரா, கன் வச்சிருக்காரா, கஞ்சா வச்சிருக்காரா பார்க்கப்பட்டதில்லை. அந்த பிரிமிசஸை சர்ச் பண்றதுக்காக வராங்க. இந்த பிரிமிசஸை சர்ச் பண்ணும்போது அதுல ராம்மோகன் பேர் இல்லை, என் பேர் ராம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றது தவறு ஒன்று. இரண்டாவது, அப்படியே ஒரு ஏற்பட்டாலும் அவர் வந்து அந்த ஆபீசர்கிட்ட சொல்லி இருந்தால் என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படி சொன்னா என்ன ஆகும்னா, பப்ளிக் சர்வெண்ட் ஒரு டியூட்டியை தடுத்த குற்றத்துக்காக உடனே அந்த கைது செய்யப்படலாம் அவர். அதனால அவர் அன்றைக்கு ஒன்றும் சிறல. இன்னும் சொல்ல போனா, தி search is for the president, not for Mr. Rao. That is very clear. Whether it is a name or அந்த வீட்டுல இப்போ அவருடைய மகன் திரு விவேக் அவர்கள் மீது தான் அந்த சர்ச் வாரண்ட் இருக்கு அப்படினாலுமே கூட அவர் அந்த விவேக் அவர்களுக்கு தொடர்பான ஆவணங்கள் ராமமோகன் ராவ் அவர்களோட வீட்டுல இருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது, விவேக் அவர்களுக்கும் அந்த இடத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படினாலே அங்க போய் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கறதா நிச்சயம் பண்ணலாம். ரைட். பட் இப்போ இதுல இன்னொரு கேள்வியை திரு ராமமோகன் ராவ் அவர் எழுப்புறாரு. இப்போ என் வீட்டுல சர்ச் பண்றீங்க, அது கூட சரி, என் மகன் மீது வாரண்ட் இருக்கும்போது தலைமைச் செயலகத்துல எப்படி சர்ச் பண்றீங்க, என் மகனுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, அப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசால்ட் இல்லையா, தமிழக அரசின் மீதான அசால்ட் இல்லையான்னு கேட்கிறாரு. ஏங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வீடு பூட்டி இருக்கு, நீங்களே சாவி கையில் எடுத்து திறந்து உள்ள போய் உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு கொடுக்குறீங்க, அது வந்து யூ பெர்மிட்டட் மீ, அப்புறம் நான் கொடுக்கல, அவர் சாவி எடுத்தாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரிப்போர்ட் பிரகாரம் வந்து he only said, அதாவது சில என்னுடைய பேப்பர், முக்கியமான மொபைல் போன் வந்து என்னுடைய டிரால இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே முறைப்படி இங்க இருந்து ராணுவ, அதாவது சிஆர்பி அவங்க கூட்டு போய் அவங்கள பார்க்கிங் லாட்ல உட்கார வச்சுட்டு அவங்க வந்து பப்ளிக் செக்ரட்டரி போய் வாரண்ட காமிக்கிறாங்க. see we want to search the office அப்படின்ட்டு. பப்ளிக் செக்ரட்டரி முன்னால வந்து அந்த 2 டிராவை மட்டும் திறந்து அவங்களோட போனை மட்டும் எடுத்துட்டு சிதறி கிடந்த சில பேப்பர்ஸ் கனெக்ட் வித் திஸ் கேஸ் அது மட்டும் எடுத்து வர்றாங்க. இது வந்து தமிழக அரசுடைய சட்டத்திட்டங்களையோ அல்லது அவங்களுடைய திட்டத்தையோ அல்லது சீஃப் மினிஸ்டர் ஆர்டரையோ அல்லது அந்த துறை சம்பந்தப்பட்ட இதையோ பார்க்க போகாத எடுக்கவும் இல்லை.
இவரே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஏன் இப்ப சொல்றாருன்னு நான் புரிய மாட்டேங்கிறேன். இல்ல ஆனா இவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அங்க பல முக்கிய ஆவணங்கள் இருந்தது, அங்க இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் இவர் சொல்றாரு நேற்று இவருக்கு பிரஸ் தெரியாதுல்ல, கான்ஃபரன்ஸ். அதான் அங்க என்ன ஆவணம் எடுத்தா இவருக்கு தெரியுமா? அங்க உள்ள வந்து சீஃப் செக்ரட்டரி தான் மெமோ கொடுத்து மகசை கொடுத்துருப்பாங்க. சீசர் மேகசின் அங்கதான் கொடுத்துருப்பாங்க, இவர்கிட்ட கொடுக்கல இல்ல. ரைட். சோ அப்போ முறைப்படி அங்க போகும்போது எப்படி சீஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், 2 விட்னஸ் முன்னால போடணும், சீஸ் பண்ண ஆர்டிகளுக்கு வந்து மகசை போடணும், அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு முறை இருக்குது, ரூல் இருக்குது. அந்த முறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கு. என்னெல்லாம் முறைகள் பின்பற்றப்படணுமோ அதெல்லாம் பின்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா முறை எங்க ரூல் பின்பற்றாம யாரும் நீங்க நடக்கிறது கூட ரூல் இருக்குங்க. அந்த ரூலை பின்பற்றாமல் யார் நடந்தாலும் தவறு. நான் பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால் நீங்க நீதிமன்றத்தில் போய் பின்பற்றப்படவில்லை என்று சொல்லலாம். ரைட். சோ இது அதுல ஏதானும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குமே ஆனால் இல்ல விதிமீறல்கள் இருக்குமே ஆனால் அதை நீதிமன்றத்தின் மூலமா அணுகணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. இப்ப நான் ஒரே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். எஸ் சார். சப்போஸ் லெட் அஸ் டேக் இட், காட் ஃபர்பிட், ராம்மோகன் ராவ் மர்டர் கமிட் பண்ணிட்டார். அவரை போய் பார்க்க போவோம், வீட்டுல போய் பிடிக்க போறாங்க. இது என் வீடு இல்ல, என் பையன் வீடு, என்ன பிடிக்காத உள்ள வராது சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அந்த மர்டர் வெப்பன் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மர்டர் வெப்பன் வந்து கேட்கும் என்னுடைய ஆபீஸ் இருக்குது, செக்ரட்டரி இருக்குது அப்படின்னு சொன்னா செக்ரட்டரி போய் சர்ச் பண்ணாம சாதாரண போலீஸ் சிஆர்பிஎஸ் சொல்ல வரல, இன்கம் டேக்ஸ் விட்டுங்க. அப்ப சட்டத்தை கடமையில செய்யணுமா வேண்டாமா? நீ போகாதாங்க. அவங்க போகும்போது என்ன கேர்லிங் இருக்குது, இதான் சுட்டின்னு சொல்றாரு. இது மாதிரி பல நானாவதி வந்து நானாவதி கொலை வழக்குல மை கன் இஸ் ஷிப் போய் எடுக்கிறாங்க இல்லையா? ரைட். சோ அப்போ வந்து அவருடைய பதவியின் காரணமாக சட்ட ரீதியாக அவருக்கு எந்த ஒரு இம்யூனிட்டியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடையாது. அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்குவதற்கான வாய்ப்பு. அதாவது குற்றம் செய்கின்ற போது இம்யூனிட்டி யாருக்குமே கிடையாது. பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஜட்ஜா இருந்தாலும் சரி, குற்றம் ஐபிசி பிரகாரமோ ஐஐடி பிரகாரமோ குற்றம்னு வரும்பொழுது, குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கும் பொழுது அன்லெஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி கொடுத்துருக்கணும். சில பேருக்கு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இம்யூனிட்டி சீஃப் செக்ரட்டரி கிடையாது, ஐஏஎஸ் கிடையாது. ரைட் ரைட். சோ இதுவே ஒரு அமைச்சராகவோ ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாவோ இருந்தா அது வேற கேஸா இருந்திருக்கும். ஆனா தலைமைச் செயலாளருக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு சட்டத்துல வழங்கப்பட்டது. பெருமிஷம் உங்களுக்கு தெரியும். To prosecute, suppose prosecute a CM, it should get sanction from the governor. Yes. அதுபோல வந்து ப்ராசிக்யூட் பெர்மிஷன் வந்து பிரசிடென்ட், ப்ராசிக்யூட்டிங் ஜட்ஜ் இதுக்கு பெர்மிஷன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ். அதெல்லாம் சட்டம் என்பது எப்பொழுதுமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சட்டம் தெரியவில்லை என்பதற்காக நான் சொல்லுதான் சரி என்று வருவது மிக மிக தவறான அணுகுமுறை. இன்னொன்று ஒண்ணு சொல்லி முடிச்சுறேன். குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் தன் குற்றத்தை கோர்ட்டில் தான் நிரூபிக்க முடிய, நான் குற்றமற்றவன் பப்ளிக் கூட்டிட்டு நான் மன்றத்தை நிரூபிக்கிறேன்னு சொல்றது இதுவரைக்கும் உலகத்தில் எந்த மூலையில் நடக்காத ஒரு செயல்.